ஓ காய்ஸ், வேளச்சேரி சைடு வந்தீங்கன்னா கையில் 30 ரூபாய் இருந்தால் போதும். அண்ணா கடையில் ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணியை சாப்பிடலாங்க. அண்ணா கிட்ட கேட்கும் போது அண்ணா சொல்லியிருந்தாரு, என்னன்னா 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க, கட்டுப்படி ஆகுதா கேட்கும் போது, நான் சம்பாதிக்கிறதுக்கோசம் நான் வந்து கடையை வைக்கல, ஏழை மக்கள் பசியை தீர்க்கணும்னு சொல்லிட்டான் நான் கடையை நான் இங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சியை காட்டினாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஓப்பன் பண்ணும்போது மூக்கில் அந்த கம்ம கம்ம கம்மன்னு அந்த பிரிஞ்சி வாசம் ஆளை தூக்கிச்சிங்க. 30 ரூபா பிரிஞ்சிப்பா, முட்டை 10 ரூபாய் சொன்னாரு. ஏன் கையிலேயே எனக்கு 30 ரூபாய் தாங்க இருந்தது. சரி, அண்ணன் கடையை பார்த்தோன்னே நான் ஒரு பார்சல் ஒன்று வாங்கிட்டேன். அண்ணன் கிட்ட பார்சல் வாங்கிட்டு நான் ஒன்று சொன்னேன், லைஃப்ல நீங்க ஒரு பெரிய ஹோட்டல் வைப்பீங்கன்னு சொன்னேன். அதான் பார்த்து அண்ணன் ஒரு திடுக்கிடும் தகவல் சொன்னாரு. நான் ஆல்ரெடி பெரிய ஹோட்டல் வச்சிருந்தேன், அதோ பின்னாடி இருக்க பார்த்தியா பழம் முந்திரிச்சோர், அது பக்கத்துல தான் என்னோட கடை. சென்னையில் மெட்ரோ ரெடி பண்றதுனால என்னோட கடையை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் ரோட்ல கடை வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும் போது நான் பெஜார் ஆயிட்டேன். நான் கூட நான் ஃப்ரீயாகவும் கொடுக்குறேன், நாளைக்கு வந்து கொடுப்பாங்க, என்னை மனசார வாழ்த்துறாங்களே, எனக்கு அதே சந்தோஷமா இருக்குன்னு அண்ணன் ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருந்தாரு. சொல்லக்கூடாதுங்க, நான் கூட 30 ரூபாய் பிரிஞ்சு நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். ஆனா சீரியஸாவே ஏன் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கையில் 30 ரூபா தான் இருந்தது, வேற வழி இல்லாம வாங்கினேன். ஆனா பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்ததுங்க. 30 ரூபாய்க்கு இந்த குவாலிட்டிலேயே இப்படி ஒரு டேஸ்ட்ல கொடுக்குறாங்க. பெஜராகி நல்லா சாப்பிட்டு. ஸோ நீங்க வேளச்சேரி சைடு வந்தீங்கன்னா முருகன் கல்யாண மண்டபம் ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா அண்ணன் கடை இருக்கு. கண்டிப்பா வேளச்சேரி சைடு நீங்க வந்தீங்கன்னா அண்ணன் கடையை விசிட் பண்ணாம போவாதீங்க. 30 ரூபாய்க்கு ஒரு தரமான பிரிஞ்சிய நீங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, பார்த்தது மட்டும் இல்லாம அண்ணனுக்கோசம் ஒரு லைக் ஒன்று போட்டு போங்க. அவர் உழைப்புக்கு கொடுக்குற நீங்க ஒரு ரெஸ்பெக்ட்.